அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது இந்த முறை 2023 பெட்ஜுக்கு 24 மே மாதம் 13 திங்கட்கிழமை நடந்த கணித ஓலெவல் எக்ஸாமுக்குரிய பேப்பர்ட பார்ட் 2ல 5வது கேள்வியாக வந்திருக்கக்கூடிய இந்த கோணங்களோட ரிலேட்டடான பகுதியை தான் நாங்கள் இப்போ பார்க்க போறது. ஸோ இது ஸ்பெஷலாக திரிகோண கணித விகிதங்களை யூஸ் பண்ற மாதிரி இருக்க போகுது. சரி, பாருங்க பிள்ளைகளா. ஒரு மைதானத்தில் புள்ளி பியில் இருக்கும் கமலனுக்கு, அப்ப இந்த பியில புள்ளியில் கமலன் என்று ஒருத்தன் இருச்சியாம். கமலனுக்கு வடக்கேண்டா ஒசக்க ஏயில் அமலன், அப்ப இந்த இடத்துல புள்ளியில் அமலனை செல்லுது. சரி, அப்ப அமலனுக்கு ஃபர்ஸ்ட் எழுத்து ஏ, கமலனுக்கு ஃபர்ஸ்ட் எழுத்து கேண்டு வந்திருந்தா நல்ல பரவாயில்லை. ஓகே. மைதானத்தில் ஒரு சிலை எஸ் இருச்சியாம். அப்ப இந்த இடத்துல ஒரு சிலை ஒன்று இருச்சியாம். சோ நாங்க தமிழால அந்த இடத்துல ஒன்னாம் எழுத்தை போட்டுக்கொண்டோம், எங்களுக்கு குழப்பம் இல்லாம இருச்சு இதுக்கு. இப்ப பாருங்க, இந்த வசனம் வர காட்டியும் சரி. ஏயிலிருந்து எஸ் இன் திசைகோள் புள்ளியல், இந்த ஏல இருந்து எஸ்ஸிட திசைக்கோளண்டா உங்களுக்கு நாங்க காட்டி தந்துருச்சு புள்ளியல். நாங்க எங்களோட வகுப்புல தெளிவாக நாங்க படிச்சிருச்சு. திசைக்கோளில 3 பாயிண்ட்ஸ் இருச்சுன்னா புள்ளியல், வடக்குல இருந்து தான் கோணத்துல கோணம் 3 நம்பர்ஸ்ல தான் கோணம் போடணும், அப்படி இப்படின்னு ரூல்ஸ் இருச்சு. அப்ப ஏல இருந்து எஸ்ஸுக்கான திசைக்கோள்னு சொன்னா இந்த கோணத்தை தான் அவன் 144 செல்லுது. ஓகே. இப்ப மேலும் உருவில் ஏபிஎஸ் வந்து 54, அப்ப ஏபிஎஸ் வந்து 54. ஓகே, சாரி, அதையும் குறிச்சுக்கொண்ட. அமலனுக்கும் சிலைக்கும் இடையிலுள்ள தூரம், அமலனுக்கும் சிலைக்கும் இடையிலுள்ள தூரம் 80.9 மீட்டர் ஆகும் என்று தந்துருச்சு. இப்ப கேள்வி பாருங்க, உருவை உங்கள் வினாத்தாளில் பிரதி செய்து தரப்பட்டுள்ள தகவல்களை அதில் சேர்க்க. அப்ப நீங்க இதை நீங்க கொப்பியில் உங்களோட பேப்பர்ல ஆன்சர்ல நோமலா வரையணும், அளவிடைகளோட வரைய தேவையில்லை புள்ளி, நோமலாக வரையுங்க. வரைஞ்ச பிறகு அதுல இந்த தகவல்களை சேர்க்கணும். சோ ஒன்னாம் கேள்வி எல்லாருக்கும் ஓகே தானே பிள்ளை? சோ எங்களுக்கு இந்த கேள்விக்கு ஒரு 2 மார்க்ஸ் போல எதிர்பார்க்க இயலும். சரி, அடுத்த கேள்வி பாருங்க. அமலனிக்கும் கமலனுக்கும், அப்ப இந்த தூரம் ஏபி உள்ள தூரத்தை காண்பதற்கு, இதை காணணும், நாங்க திரிகோண கணிதம் யூஸ் பண்ணி காணலும். காண்பதற்கு முக்கோணி ஏபிசியில், அப்ப இந்த முக்கோணி ஏபிசிக்கு, அப்ப இந்த பெரிய முக்கோணிக்கே திரிகோண கணித விகிதத்தை பாவிச்ச ஏழுமண்டு காரணத்தோட கேட்டுருச்சு. புள்ளல், இந்த திரிகோண கணிதம் பாவிச்சது நாங்க ஒரே ஒரு முக்கோணிக்கு தான், செங்கோண முக்கோணி மட்டும்தான். அப்ப இவண்ட கேள்வி புள்ளல், இது செங்கோண முக்கோணி என்று காட்ட சொல்லுங்க. அந்த கேள்வியை புரிஞ்சு கொள்ளணும் புள்ளல். சோ நாங்க இதெல்லாம் தெளிவா கிளாஸஸ்ல பாக்குறது புள்ளியல். ஓகே. சோ இது செங்கோண முக்கோணி காட்டுனா புள்ளியல், பச்சை தண்ணி கேள்வி புள்ளியல், சிம்பிளா இப்படி செய்யலும்னா உங்களுக்கு தெரியும் தானே. இந்த கோணத்தை கண்டுபிடிச்சேலும் 180ல 144 கழிச்சோம். சோ அதை கட்டாயம் நாங்க எழுதிக்கொள்ளும் பிஏஎஸ். அப்ப 2ஆம் கேள்விக்கான ஆன்சர் பிஏஎஸ் என்ற கோணம் சமன் 180ல இருந்து டிரெக்டா நீங்க தாரம் கழிச்சோம் 144 கழிச்சா அவங்களுக்கான ஆன்சர் புள்ளியல் எத்தனையும் வர்றது ஒரு 36 பாகை. சரியா? எஸ். இப்ப என்ன சொல்லுங்க, அப்ப இந்த இடத்துல நான் 36 பாகைய போட்டுக்கொள்ளணும். இப்ப என்ன சொல்லுங்க, இந்த இடத்துல எரிச்சிய கோணத்தை, இந்த இடத்துல ஸ்டார் போட்டு எரிச்சிய இடத்துல கோணத்தை காணணுமா இருந்தா உங்களுக்கு தெரியும் தானே, டிரெக்டாக இந்த 3ஐயும் கூட்டி 180க்கு சமப்படுத்தி காணலுமெண்டு. அப்ப நாங்க அந்த பாயிண்ட செய்யோமோ. சோ இந்த எஸ் இருச்சிய கோணத்துல பேரு நீங்க எஸ் தொப்பி என்று போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் சரி பிள்ளைகள். அப்படி இல்லாட்டி ஏஎஸ்பி என்று போடும். மேலும் சக அந்த 36 சக 54 சமன் 180. உங்களுக்கு தெரியும் இந்த கூட்டலாக்கி எங்களுக்கு ஏஎஸ்பி சமன் சக 90 வந்தனா. அப்ப 180ல அந்த 90 கழிச்சோனும். சோ ஏஎஸ்பிக்குரிய ஆன்சர் உங்களுக்கு 90 பாகைன்னு வந்துருச்சு. அப்ப எங்களுக்கு நாங்க கண்டுபிடிச்சிட்டு இதுல ஒரு செங்கோணம் இருச்சுன்னு கண்டுபிடிச்சிட்ட. சோ இந்த இடத்துல நாங்க இப்படி ஒரு பொட்டி ஒண்ட போட்டுட்டு இப்ப அடுத்த கட்டம் நீங்க எழுதணும் அந்த முக்கோணி ஏஎஸ்பி. ஆகவே முக்கோணி அப்படி இல்லை பிள்ளைகள், சும்மா ஆகவேன்னு போட வேணாம். முக்கோணி ஏஎஸ்பி ஒரு செங்கோண முக்கோணி ஆகும். அப்படியே அந்த சிம்பிள்கள் யூஸ் பண்ணி எழுதியலும். ஆகவே தெளிவாக நீங்க சொல்லுங்க பிள்ளைகள்,
சோ எங்களுக்கு திரிகோண கணிதத்தை ஏஎஸ்பிக்கு பாவிச்சலும். சோ அப்ப முக்கோணி ஏஎஸ்பி இக்கு திரிகோண திரிகோண விகிதங்களை திரிகோண விகிதங் விகிதங்களை தெளிவாகவே சொல்லித்தாரன் பிரயோகிக்கலாம் பிரயோகிக்கலாம். ஸோ இப்படி நீங்க தெளிவாக எழுதிட்டேன்னு சொன்னா உங்களுக்கு இந்த இடத்துலயும் உங்களுக்கு ஒரு 2 மார்க்ஸ் போல எதிர்பார்க்க இயலும். சரி, ஸோ அந்த கேள்வியும் உங்களுக்கு இப்ப கிளியர். இப்ப 3வது கேள்விக்கு வாங்க பிள்ளைகள். திரிகோண கணித விகிதங்களை பயன்படுத்தி பிரயோகிப்பதன் மூலம் அமலனுக்கும் கமலனுக்கும் இடையில் உள்ள தூரம் 100 மீட்டர்னு காட்டட்டாம். அப்ப இந்த ஏபி தூரத்தை 100 மீட்டர்னு காட்டட்டாம். புள்ளி இதுக்கு நான் உங்களுக்கு தெளிவான மெத்தட் ஒன்று காட்டுறப்போ நான் உங்களுக்கு ஒரு லேசிக்காக வேண்டி புள்ளி இந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் நான் அழிச்சியேனா ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் அழிச்சியம் புள்ளி. அப்ப எனக்கு அதே இடத்துல எழுதி காட்ட இயலும் சுட்டியும். சரி, அப்ப நாங்க தேவையான தகவல் எல்லாம் நாங்க படத்துல குறிச்சிக்கிறதால இப்ப கேள்வியை பாருங்க. இந்த நீளத்தை காணணுமாக இருந்தா ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க அதுல 90 பாகை இல்லாத ஒரு கோணத்தை டார்கெட் பண்ணணும். ஸோ எங்களுக்கு விரும்பின ஒரு கோணத்தை டார்கெட் பண்ண இயலும். ஸோ இந்த பக்கத்துக்கு பேரு புள்ளில் செங்கோணத்துக்கு எதிராக இருச்சதால செம் பக்கம். ஸோ செம் பக்கமும் உங்களுக்கு விரும்பினோண்டு புள்ளில். ஸோ கொஸ் பார்க்கறதை விட சைன் பார்க்கறது லேசி. ஸோ இவர் இந்த கோணம் ஷார்ப்பாக நீங்க எடுத்தா இவர் கட்டாயம் தேவையான புள்ளில். இவர் எங்களுக்கு எதிராக இருச்சதால எதிர்பக்கம் எடுக்கலும் தானே பிள்ளைகள். அப்ப எங்களுக்கு சைனை பாவிச்சேலும். ஸோ 54 எடுக்கிறது தான் பிள்ளைகள் லேசான மெத்தட். ஸோ இப்ப நீங்க எழுத வேண்டியது 3ஆம் கேள்விக்கான ஆன்சர் சைன் 54 பாகை. அப்ப சைனண்டா என்னை செருப்பால் எதிர்பக்கத்தின் கீழ் செம் பக்கம். இதெல்லாம் உங்களுக்கு ஃபைனல் செமினார்ல காட்டி தந்தது பிள்ளைகள். ஓகே, ஸோ எதிர்பக்கத்துக்கான ஆன்சர் எத்தினேன் 80.9 செம் பக்கம் தானே ஏபி. ஸோ இதுல நீங்க இந்த நடுவுல இருச்சிய பகுதியை விட்டுட்டா உங்களுக்கு சைன் 54 பாகை டிரெக்டாவே உங்களுக்கு இது எழுத இருந்த நான் உங்களுக்கு தெளிவாக விளங்கணும் சுட்டியும் காட்டினது ஏ பி. இப்ப என்ன சொல்லுங்க பார்க்க இந்த ஏபிய காணணுமாக இருந்தா இந்த ரெண்டையும் இடத்த மாத்தேலும் ட்ரிக்ஸுகள் காட்டி தந்துருச்சு. ஸோ ஏபி சமன் 80.9க்கு கீழே சைன் 54. சரி, இப்ப சைன் 54 பாகைக்கு நீங்க விடையை கண்டுபிடிச்சோணும். ஸோ நான் அதை உங்களுக்கு சைன் அட்டவணையில பார்க்க மெத்தடையே தெளிவாக காட்டித்தரேன். 80 சைன் 54. அப்ப எல்லாரும் பாருங்க பிள்ளை இந்த இடத்துல டேன் அட்டவணை இருந்துச்சு. உங்களுக்கு இந்த இடத்துல அப்படியே போனால் சைன்கள் இருந்துச்சு. 54 பாகைக்கு பார்க்கணுமாக இருந்தா பிள்ளைகள் நாங்க அப்படியே கீழுக்கு வந்தா இந்த இடத்துல பாருங்க 54 பாகை. நாங்க வெறும் பாகை மட்டும் கண்டு போதா கலையில 0வையும் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு 0.8092 வந்துருச்சு. 0.80 வந்துருச்சு. இப்ப பாருங்க இதுல உங்களுக்கு ஆன்சர் எடுக்கிறதுக்கு லேசான மெத்தட் ஒன்று சொல்லி தரவோ பிள்ளைகள். நல்லா பாத்துக்கோங்க. இது ஒரு டிப் துள்ளினா இவரும் ஒரு டிப்புக்கு துள்ளு. சரி, அப்ப உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு லேசா விளங்கத்துக்கு காட்டித்தார போல விளங்கத்துக்கு காட்டித்தாரது. சரி, 9 வந்தது கீழுக்கு இப்ப எத்தனை ஏறிச்சது 8.09. அந்த சைஃபர் போடாட்டியும் பிரச்சனை இல்லை பிள்ளைல. இப்ப நீங்க எனக்கு சொல்லுங்க இனதான் தொட்டுருச்சு. ஒரு டிப் 2 டிப் துள்ளினா இவரும் 2 டிப்புக்கு துள்ளு. அப்ப தாருக்கு மேலாலும் துள்ளின சைஃபருக்கு மேலால. அப்ப உங்களுக்கு விளங்கத்துக்காக வேண்டி சொல்லி தர புள்ளி. இல்லாட்டி எனக்கு லேசி. உங்களுக்கு மேலுக்கு இப்படி ஒரு நம்பரும் கீழுக்கு சரியாக 809 வந்துருச்சும். இப்ப உங்களுக்கு இந்த 809 வெட்டினா உண்டு பாருங்க. அப்ப விடத்தினேன் 100 மீட்டர்ஸ். தெளிவாக விளங்கினோ பிள்ளைகள். சும்மா சமாளிச்சுட்டு போகலும் பிள்ளைகள் அப்படி வேல் இல்லைன்னா செய்தத்தை ஒரு டிப் பார்க்கறது பிள்ளைகள் தெளிவாகவே பார்த்துட்டா நல்ல. ஸோ எங்களுக்கு இந்த நீளம் 100 மீட்டர்னு வந்துருச்சு. ஸோ தேவையில்லாததுகளை கொஞ்சம் நான் அழிச்சுக்கோறேன்னா சார். ஓகே, உங்களுக்கு முழுமையான திருப்தி ஒன்று இந்த இடத்துல கிடைச்சிருச்சு. ஸோ எங்களுக்கு இதுக்கு ஒரு 3 மார்க்ஸை எதிர்பார்க்கலும் பிள்ளை. அடுத்த கேள்விக்கோங்க கமலனிற்கு. அப்ப கமலன் பிள்ளை கீழே 30 மீட்டர் மேற்குன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் பிள்ளை வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இதெல்லாம் தெரியாட்டி வெளியில என்ன பிள்ளை. அப்ப இவர்ல இருந்து இந்த திசையில
நல்லா பாத்துக்கோங்க, இந்த திசையில 30 மீட்டர். அப்போ ஒரு 30 மீட்டர் நான் ஒரு கெஸ் பண்ணியிருக்கேன். நீங்க அளந்துடலாம் எடுக்க தேவையில்ல பிள்ளைகள். அப்ப 30 மீட்டர் எடுக்கணே. அப்ப இன்னொரு புள்ளி ஒன்று இருச்சு. ஸோ இந்த இடம் 30 மீட்டர் எடுக்கும். அந்த 30 மீட்டர்ல ஒரு புள்ளி எஃப் ஆம். அப்ப இந்த இடத்துல நாங்க குறிச்சு கொண்டாலும் தானே எஃப் அண்டு. ஓகே. ஒரு கொடிக்கம்பன் நடப்பட்டுள்ளது. அப்ப இந்த ஒரு கொடி ஒன்று இருச்சியாம். நீங்கள் வரைந்த உருவில் இத்தகவல்களை சேர்த்து, அப்ப இதை சேர்த்துட்ட ஏஎஃப்பி. அப்ப ஏ நான் கலர்ல காட்டவோ, ஏ எஃப் பி என்ற கோணத்தை தானே கேட்டுருச்சு. அப்ப உங்களுக்கு தெளிவாக விளங்குக புள்ளிகள், இந்த இடத்துல நீங்க புள்ளிகள் அந்த ஏஎஃப்பிய கொஞ்சம் இணைச்சா நல்லவன. அப்ப நீங்க ஒரு கோட்டை போட்டு அந்த இடத்துல ஒரு கோடால இணைச்சு கொண்டா உங்களுக்கு கிளியர் ஆகிட்ட. கட்டாயம் இணைச்சுக்கோங்க பிள்ளைகள். இப்ப என்ன செய்யணும், அந்த கோணத்தை தான் கேட்டது. உங்கள்ட்ட அந்த கோடு எவ்வளவு தூரம்னு கேட்கலாம். அப்ப இந்த கோணத்தை கேட்டது டீட்டா. டீட்டாண்டு போடுங்க. இப்ப 4ஆம் கேள்விக்கான ஆன்சரை பார்த்துக்கோங்க பிள்ளைகள், எப்படியே எடுக்கண்டு நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க இந்த இடது பக்கம் இருக்க முக்கோணிய டார்கெட் பண்ணுங்கன்றால் இந்த டீட்டாவை டார்கெட் பண்ணணும். கோணம் தேவைன்னா 2 பக்கம் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த பக்கமும் தெரியும். இது ஒரு செங்கோண முக்கோணி தானே பிள்ளைகள். எப்படி செங்கோண முக்கோணி என்ன, இது வடக்கு, இது மேற்கண்டதால 2க்கும் இடைப்பட்ட கோணம் 90. அதுக்கெல்லாம் காரணம் கொடுக்க தேவையில்ல. டிரெக்டா நீங்க படத்துல 90 போட்டுக்கோங்க உங்களோட செய்த படத்துல. அப்ப உங்களுக்கு ஈனொரு நீளமும் தெரியும். சோ கோணத்தை காணிடும். இந்த டீட்டா சார்பாக இவருக்கு பேரு சாரி எதிர்பக்கம், இவருக்கு பேர் அயல் பக்கம். சோ என்னை செருப்பால் அடித்தால் செருப்பை எடுத்து அடிப்பேன். அப்ப எடுத்து அடிப்பேன் வாரது டேன் டீட்டால. சோ டேன் டீட்டா சமன் எதிர்பக்கத்துக்கு 100, கீழுக்கு மீட்டர் எல்லாம் போட வேணாம், அயல் பக்கத்துக்கு 30. சோ நீங்க 100 30ஆல பிரிச்சோணும். சோ 100 30ஆல பிரிச்சா புள்ளி இப்படி இப்படி வெட்டணும் பிள்ளைகள். சோ 10 3ஆல பிரிச்சோணும். சோ இதை நாங்க தசத்துல நாங்க எடுக்கோம் பிள்ளைகள். சோ 10 3ஆல பிரிச்சா அவங்களுக்கான விட 3 தசம் சரிதானே பிள்ளை. நான் சொல்ல இது ஒன்று மிச்சம் திரும்ப 10 3 3 2 கொண்டு போற. அப்ப நீங்க இந்த இடத்துல இதுவரை காட்டி நிப்பாட்டிட்டு இப்ப கோணத்தை கண்டுபிடிச்ச ஏலும். சரிதானே என்ன சொல்லுது பிள்ளைகள். எஸ் ஒன்று கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எஸ். அப்ப இந்த இடத்துல டேன் டீட்டாட விட உங்களுக்கு 3.333 கொண்டு போற. 3.333 கொண்டு போற. உங்களுக்கு வேணுமெண்டா இன்னொரு 3 போட்டு கொண்டாலும் பரவாயில்லை. இப்ப என்ன செய்யணுங்க பார்க்க, நான் இது அடுத்த தொடர்ச்சியை காணத்துக்கு இந்த இடத்துல இந்த பகுதியை நான் அழிச்சியன் பிள்ளைகளா. சோ இதுக்கு அடுத்தது டீட்டாவை காணணுமாக இருந்தா டேன் அங்கல போற. உங்களுக்கு அது தெரியும். டீட்டா சமன் டேன் இன்வர்ஸ் நான் சில முரண்மடக்கை கேஸ் மாதிரி. சோ 3.333 என்று நாங்க எடுக்க இயலும். சோ எங்களுக்கு இன்னொரு 3 போட்டாலும் பிரச்சனை ஒன்று இல்லை. மடக்கையில முரண்பாக்கு மாதிரியே தான் நீங்கையும் பார்க்கணும். மடக்கையில முரண்பாக்கு மாதிரியே தான் நீங்க பார்க்கணும். சரி, இப்ப நீங்க செய்ய வேண்டிய வேலை, இந்த இடத்தை நீங்க அட்டவணைக்குள்ளுக்கால தேடும். நீங்க 33க்கும் 3க்கும் பார்க்க வேணாம். நீங்க இதை அட்டவணைக்குள்ளால தேடணும். சோ டேன் அட்டவணைக்கு நான் உங்களுக்கு போறேன் பாருங்க. உங்களுக்கு கால்குலேட்டரை யூஸ் பண்ணாம டேன் அட்டவணையாலே காட்டி தரேன் பிள்ளை. நீங்க இதை வச்சு தானே பார்க்கணும். சோ பாருங்க, டேன்கள் தான்கள் இருக்கும். அதுல நீங்க 33 போறது இதெல்லாம் 0 தசம், இதெல்லாம் 1 தசம். அப்ப இது 2 தசம் 3 தசம் பாருங்க பிள்ளைகள். இது 3 தசம் ஸ்டார்ட் ஆகிட்ட. அப்ப 3 தசத்துல நல்லா பாத்துக்கோங்க பிள்ளைகள். 3 தசம் இந்த இடத்துல பாருங்க 3 தசம் 3 இந்த இடத்த எடுக்கலும்னா 3.3 போறதுல 3.35 இருக்கு. அப்ப இது வாரது பிள்ளைகள் 73லையும் இந்த துண்டு வாரது ஒசக்க பாருங்க பிள்ளைகள். எத்தனை கலையன் 10 கலையில. அப்ப 10 கலை 73 பாகையும் 10 கலையும் அதோட நாங்க இந்த இடத்துல போதா போறனா பிள்ளைகள். அப்ப 33 சின்ன பிள்ளைகள். இப்ப நான் 303 தான் 303 தானே நாங்க எடுக்கோம். 333. அப்ப 333ல 5 போனா உங்களுக்கு 20 எத்தனை பிள்ளைகள் பார்க்கோம்னா 33ல 5 போகணும். சரிதானே என்ன சொல்லுது பிள்ளைகள். அப்போ ஒரு 28. எஸ் 28. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு 28 ஒத்தர் இருச்சியோ இல்லைனா. சோ உங்களுக்கு இதுல விளங்க பிள்ளைகள் 28 இல்லாட்டி 25 29 தாரம் கிட்ட
29. ஸோ 29 உங்களுக்கு என்ன கலையில வந்துச்சு? 8 கலையில. அப்ப இந்த இடத்துல நாங்க 8 கலைய கூட்டணும். அப்ப விட 73ம் 18 கலையும்ன்றதுதான் ஆன்சர். ஸோ தீட்டாவின் பெறுமதி 73 பாகை 18 கலை. ஸோ அதை நாங்க அட்டவணையில தான் பார்க்க வேண்டியது என்ன சார். ஸோ உங்களுக்கு இந்த பகுதிக்கும் ஒரு 4 மார்க்ஸ் எதிர்பார்க்க இயலும். ஸோ இந்த இடத்துலையும் ஒரு 4 மார்க்ஸ் இருந்துச்சுன்னா டோட்டலாக உங்களுக்கு 10 மார்க்ஸ் இந்த இடத்துல நான் உங்களுக்கு காட்டி தந்துடுச்சு. உங்களுக்கு இதுல எத்தனை மார்க்ஸ் வாரன்றதை கட்டாயம் கீழே கமெண்ட்ல போட்டுடுங்க பிள்ளைகளா. ஸோ அடுத்ததாக அடுத்தடுத்த கேள்விகள்ல நாங்க இந்த யூடியூப் சேனலுக்குள்ளால நாங்க பார்க்கோம் விளக்கத்தோட ஆன்சர் மட்டுமல்ல பிள்ளைகள் விளக்கத்தோட. ஸோ கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிள்ளைகள். அது எனக்கும் ஒரு மாற மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கும் அடுத்தடுத்து போடு வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு ஒரு உதவியாக இருக்கும் பிள்ளைகள். சரி, நாங்க அடுத்த வீடியோல சந்திப்போம்.